பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18வது நாள் போரில் பீமசேனன் துரியோதனனை வீழ்த்தி நாபிக்கு பின்புறமாக ஓங்கி அடித்ததால் இரு தொடைகளை இழந்து பூமியில் கிடக்கிறான். துரியோதனன் இன்னும் சாகவில்லை. ஆனால் பகவான் கிருஷ்ணனோ துரியோதனன் இதுவரை என்னென்ன விதமான அதர்மங்களை செய்தானோ அதனை அத்தனையும் பட்டியலிட்டு, ஏன்னா துரியோதனன் பல கேள்விகளை பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டான். இந்த யுத்தம் தர்மத்தின்படிதான் நடந்ததா கிருஷ்ணா? அதர்மப்படியில் என்னை வீழ்த்தி இருக்கிறாய் அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுக்களை பகவான் கிருஷ்ணன் மேல வைத்த பொழுது, தர்மத்தை பற்றியும் அதர்மத்தை பற்றியும் யார் பேசுவது? அப்போ சிறுவயதிலே பீமனுக்கு விஷம் கொடுத்த போது அந்த தர்மம் ஞாபகம் வரவில்லையா துரியோதனா? அந்த மெழுகின் வீட்டில் பாண்டவர்களை தீ வைத்து கொல்ல எத்தனைத்த போது தர்மம் ஞாபகம் வரவில்லை. ஒரு சபையிலே ஒரு அபலை பெண்ணாக திரௌபதியை இழுத்து வரும் பொழுது என் தொடையில் வந்து அமர் என்று வீர ஆவேசமாக பேசிய போது துரியோதனா, அந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை இல்லையா? இப்போ ஆரம்பம் முதல் கடைசி வரை அவன் செய்த அத்தனை அதர்மங்களையும் பகவான் கிருஷ்ணன் பட்டியலிட எதற்கும் துரியோதனனிடம் பதில் இல்லை. இதுதான். ஏன்னா தர்ம அதர்மம் எப்ப பேசுவோம்னா, நாம் செய்வதெல்லாம் தர்மம் என்று நாம் நம்புவோம். ஆனால் அது தர்மமா அல்லது அதர்மமா அப்படிங்கிறது இறைவன் தீர்மானம் செய்யணும். இப்போ தர்மம் அதர்மம் என்பது அதர்மவாதிகளை தர்மத்தின்படிதான் கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த தர்மமும் இல்லை. அதர்மவாதிகளை அவர்கள் போக்கிலேயே அதர்மத்தில் தான் வீட்டுவது அது தர்மமாகும். இது பகவான் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கம். அவன் தவறு செய்வான். 6 மகரதிகள் சேர்ந்து 16 வயது பாலகனை கொன்றார்களே அபிமன்யுவை, அது எந்த தர்மத்தில் அடங்குவது? அதர்மத்தின் மொத்த ஸ்வரூபமே கௌரவர்கள் தானே. அதனுடைய தலைவன் யார்? நாயகன் யார்? துரியோதனன். அவன் தர்மத்தை பற்றி பேசுவதற்கு ஏதாவது யோக்கியத்தை இருக்கிறதா? அற்புதம். வாழ்க்கையில தர்மம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒருவன் கடைசியில தர்மத்தை பற்றி தெரியுமா என்று பகவான் கிருஷ்ணனிடமே கேள்வி கேட்கிறான் என்றால் அந்த கேள்வியை யார் சட்டை செய்வார்கள்? கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்போ துரியோதனன் இது அத்தனையும் சொல்லியும் அவன் திருந்திய பாடில்லை. கிருஷ்ணா, உனக்கு தர்மத்தை பற்றி என்ன தெரியும்? யாரு? துரியோதனன். தர்மத்தை பற்றி கிருஷ்ணனுக்கு எதுவும் தெரியாது என்கின்றபடி இன்னும் துரியோதனன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை போல் யாராவது இறப்பவர்கள் இந்த யுத்த ரணாங்கத்தில் இருக்கிறார்களா? அப்பவும் சாகும் போதும் அந்த ஜபர்தஸ்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எல்லாம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அது அத்தனையும் படித்தேன். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று என் மனது பட்டதோ அதையெல்லாம் கொடுத்தேன். செல்வ களிப்பிலே ஒவ்வொரு நாளையும் அனுபவித்தேன். இந்த பூமண்டலத்திற்கே அதிபதியானேன். இன்னும் சொல்லப்போனா என்னை எதிர்த்தவர்கள் சத்துருக்கள் யாராக இருந்தாலும் அவர் தலைமேல் என் கால் வைத்தேன். இப்போ சாக கிடைக்கிறேன் என்றால் இது என்னுடையது வீர மரணம். இது ராஜ அனுபவம். இந்த அனுபவம் வேறு யாருக்கு கிடைக்கும் கிருஷ்ணா? இதனால் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று. சுத்தமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதர்ம வழியில் வீழ்த்தி விட்டேன் என்கின்ற கொஞ்சம் கூட வெட்கம் உன்னுடைய முகத்தில் தெரியவில்லை.
இன்னும் சொல்ல போனா பகவான் கிருஷ்ணன் எவ்வளவு தூரம் உனக்கு நல்லது சொன்னாலும் சாகும் தருவாயில் கூட அதை கேட்கும் யோக்கியத்தை உனக்கு இல்லை துரியோதனா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காக்கைகள் வந்து உன் தலைமேல் மருந்து கொத்தி கொண்டு இருக்க போகிறது. இது என்ன தெரியுங்களா? காக்கையெல்லாம் உட்கார போகுது, என் தலைமையில உன் காலை வச்சா என்னன்னு பீமசேனனை என்ன சொல்லுது? அவமானப்படுத்தும்படி பேசுகிறானாம் துரியோதனன். எப்படி? இன்னும் சொல்ல போனா கடைசி வரை அவன் வாழ்க்கையில் அவன் செய்தது அதர்மம் அப்படின்னு எந்த நேரத்திலும் எந்த க்ஷணத்திலும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது பாருங்க. புஷ்ப விருஷ்டி ஆனது துரியோதனன் மேல். யார் செய்தார்கள் அப்படின்னா, அனைத்து தேவர்களும் விண்ணிலிருந்து துரியோதனனுக்கு புஷ்ப விருஷ்டி செய்தார்கள். உடனே பயங்கர சந்தோஷம் துரியோதனனுக்கு. இப்பொழுதாவது புரிகிறதா கிருஷ்ணா, நான் தர்மத்தின்படிதான் யுத்தம் செய்திருக்கிறேன் என்பது புரிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன் கேரினா, இந்த இடத்துல ஒரு கேள்வி. ஏன் சார், அதர்மத்தின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு தேவதைகள் புஷ்ப விஷ்டி செய்ததன் காரணம் என்ன? எந்த காரணத்திலும் அவனுடைய துஷ்ட சுபாவம் அவனை விட்டு போகக்கூடாது. ஒருவேளை அவன் நல்லவனாக திரிந்து விட்டால், நல்லதாக ஏதாவது பேசிவிட்டால், அவன் நரகத்திற்கு செல்வதை தடுத்ததாக ஆகிவிடும். அப்ப என்னாச்சு? எந்த புண்ணியமும் செய்யாத ஒருவன் நேர நரகத்திற்கு அவனுடைய வாயில் திறந்தே இருக்கிறது. இதற்கு மேல் நீ எந்த புண்ணியமும் செய்ய வேண்டாம், நீ செய்ததெல்லாம் அதர்மம், அதனால உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள், நரக வாயில் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தேவதைகள் துரியோதனன் மேல் புஷ்ப விருஷ்டி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல என்னைக்குமே தர்மம் என்று வேதங்கள் என்ன சொல்லிப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதனுடைய டெஃபனிஷன், அதனுடைய அர்த்தம் என்றுமே அனர்த்தமாகாது. தர்மம் தர்மம் தான். இன்னும் சொல்ல போனா பாருங்க, இதையெல்லாம் பார்த்த உடனே தர்மராஜனுக்கு மிகுந்த சந்தேகம் வந்துவிட்டது. புஷ்பவிஷ்டியே ஆகுது அப்படின்னா துரியோதனன் செய்தது தர்மம் தான் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனோ இவனை என்ன சொன்னாலும் திருத்த முடியாது. ஏன், எவ்வளவு சொன்னாலும் நாம் அதர்மத்தில் தான் துரியோதனனை கொன்றோமோ என்கின்ற எண்ணத்தை தர்மராஜனிலிருந்து எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவனுடைய குழப்பம் அதிகமாகட்டும், அதை பற்றிய கவலை கிருஷ்ணனுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒருவன் பீமசேனன் மட்டும் ஸ்பஷ்டமாக கூவி சொன்னான், நாம் நடத்தியது தர்ம யுத்தமே, அப்பழுக்கற்றது. நீங்க எந்த காலத்திலும் இதற்காக சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இது இந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய இச்சை. ஏன்னா நம்மால் ஆனது எதுவும் இல்லை, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பாண்டவர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணனை முன்னிறுத்தி அந்த இடத்திலிருந்து கிளம்பினர். அந்த நேரத்தில் ஜெயபேரிகை முழங்கியது. பாண்டவர்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை அத்தனை பேரும் சந்தோஷமாக, இன்னும் சொல்ல போனா அந்த பாஞ்சாலர்கள் அற்புதமான வாத்தியங்களை இசைத்தனர். இவ அத்தனை பேரும் எங்கு சென்றார்கள்னா கௌரவர்களின் சிபிரத்தை நோக்கி பாண்டவர்கள் கிளம்பினார்கள். இந்த இடத்துல கிருஷ்ணன் மட்டும் ரதம் விட்டு இறங்கவில்லை. அர்ஜுனா, ரதத்தில் இருந்து இறங்கு அப்படின்னு. சரி, பகவான் சொன்னா ஏதோ அர்த்தம் இருக்கும். ரதத்தில் இருந்து இறங்கினான் அர்ஜுனன். உடனே குதிரைகளுக்கு அந்த கயிறுகளால் கட்டியிருப்பான் தெரியுமா, குதிரைகளை அவிழ்த்து விட்டான். குதிரைகள் ஆனந்தமாக ரதத்திலிருந்து விடுவித்துக் கொண்டது. சரி, இந்த நேரத்தில் அந்த ரதத்தின் துவஜத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன் கண்ணிமைக்கும் நேரத்தில் பறந்தான். சரி,
உடனே பகவான் கிருஷ்ணனும் இப்பொழுது ரதத்தில் இருந்து கீழே இறங்கிய அந்த க்ஷணத்தில் அந்த ரதமானது தீப்பிடித்து எரிந்தது. அர்ஜுனனுக்கோ ஆச்சரியம். எப்பொழுது பகவான் கிருஷ்ணன் அந்த ரதத்தில் இருந்து இறங்கினானோ மறுக்ஷணமே தீப்பிடித்தவுடன் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய கலக்கமானது. என்ன கிருஷ்ணா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பாடம், பகவான் கிருஷ்ணனும் வாயு தேவரும் உள்ளே வரை மட்டுமே இந்த ஜீவர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும். எப்பொழுது ஹனுமன் போனானோ ஹரியும் அந்த இடத்தில் இருப்பதில்லை. அப்போ அக்னி கொடுத்த ரதத்தை அக்னியே தனக்கு உணவாக்கி கொண்டது. இன்னும் சொல்ல போனா தர்மராஜனும் இதை பார்த்து கொண்டு ஆச்சரியத்தில் இருந்தான். கிருஷ்ணன் அருகில் வந்து, தர்மராஜா, உன்னுடைய அதிர்ஷ்டம் மிக பலமாக இருந்தபடியால் நீ யுத்தத்தில் ஜெயித்தாய். மகா புண்ணியம் உன்னுடையது தர்மராஜா. இந்த யுத்தத்தினுடைய வெற்றி உன்னுடைய புண்ணியத்தினால் ஆனது அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தர்மராஜா. கிருஷ்ணா, என்ன சொல்றேன்? இந்த யுத்தத்தினுடைய வெற்றி மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அத்தனை சூத்திரங்களும் வகுத்தவன் நீ, அந்த வெற்றியை தேடி தந்தவன் நீ. எதிரிகள் நம்மேல் பிரம்மாஸ்திரம் விடும் பொழுது அதையெல்லாம் தாங்கக்கூடிய நிலையில நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் நினைச்சுப்பார், அந்த பிரம்மாஸ்திரத்தை தாங்கும் அளவிற்கு எங்களிடம் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்றுமே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ வெற்றிகள் வந்திருக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, தர்மம் எங்கு இருக்கோ அங்கு கிருஷ்ணன் இருப்பார். அப்போ எங்க தர்மம் இருக்கோ அங்க ஜெயம் இருக்கும். தர்மம், ஜெயம், பகவான் கிருஷ்ணன், இது மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தது. தர்மம் இருக்கும் இடத்தில் ஜெயம், ஜெயம் இருக்கும் இடத்தில் கிருஷ்ணன். இப்போ தர்மராஜனுக்கு புரிய வைத்தான். இப்பொழுது புரிந்ததா? எப்பொழுது உனக்கு ஜெயம் வந்ததோ அப்பொழுதே புரிந்து கொள், இந்த யுத்தம் தர்மத்தின் படித்தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனை புரிய வைக்க பகவான் கிருஷ்ணன் சொன்னான், இப்பொழுதாவது மனது குழப்பம் அடங்கியதா? ஒரு ஓரமா ஒருவேளை அதர்மமாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் தர்மராஜன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அத்தனை பேரும் அந்த இடத்துல போகவதி என்கின்ற நதி இருந்தது. அந்த இடத்தில் மங்கள ஸ்நானம் செய்ய சொல்லி பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்த, பாண்டவர்கள் அத்தனை பேரும் அந்த போகவதி நதியை நோக்கி நடந்து அத்தனை பேரும் மங்கள ஸ்நானத்தை செய்தனர். இப்போ தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, ஏனோ மனது பதைக்கிறது, உடம்பு நடுங்குகிறது, இனம் புரியாத பயம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை தர்மராஜா, உனக்கு எதற்கு இந்த கலக்கம் அப்படின்னு கேட்டா, யாரை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் காந்தாரியை எப்படி நாம் எதிர்ப்பது, இங்கு நடந்த விஷயத்தை எப்படி சொல்வது கிருஷ்ணா என்கின்ற பயமானது உள்ளூர உறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை அதர்மத்தினால் துரியோதனன் விழுந்தான் என்கின்ற செய்தி மட்டும் காந்தாரிக்கு தெளிந்தால் என்ன நடக்கும் என்கின்ற பயமானது என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல. அப்போ பகவான் கிருஷ்ணன் இன்னும் அந்த தர்மம் அதர்மம் என்கின்ற விஷயத்திலிருந்து நீ வெளியே வரவில்லை. உனக்கு குழப்பமாக இருக்குமே, ஆனால் நான் முதலில் சென்று திருதராஷ்டிரனையும் காந்தாரையையும் பார்த்து இங்கு என்ன நடந்ததோ அதனை சொல்கிறேன், அதற்கு பிறகு நீங்கள் வாருங்கள் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் அந்த சுமையையும் ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், பக்தர்களுக்கு எதிலெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ, நடுக்கம் இருக்கிறதோ, நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்ற அவர்களுடைய சுமையை தானே ஏற்றுக்கொள்வது பகவானுடைய இயல்பு. பாருங்கள்,
நேரா திருதராஷ்டிரனுடைய வீட்டிற்கு பகவான் கிருஷ்ணன் வந்தார். நடந்த அத்தனை விஷயங்களையும் சஞ்சயன் மூலமாக அறிந்திருந்தான். இப்போ பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் பார்த்து என்ன நடந்தது என்பதனை எப்படி விளக்கினான் என்கின்ற விஷயத்தை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.